உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தமிழக பாஜக தலைமை அலுவலகம் கமலாலயத்தில் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னெல்லாம் ஆலோசிக்கப்படுது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் முன்னிலையிலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, முன்னதாக பாஜக மையக்குழு கூட்டமும், அதன் பிறகு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களினுடைய கூட்டமும் நடைபெற இருக்கு. முக்கிய நிர்வாகிகள் அண்ணாமலை, தமிழிசை, எல்முருகன், வானதி ஸ்ரீனிவாசன், ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட இந்த பயிலரங்கம், அதாவது முக்கியமாக பார்த்தோம்னா புதிதாக மாநில நிர்வாகிகள், பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள், அதே போல மாவட்ட தலைவர்கள் எல்லாம் சமீபத்தில் தான் பொறுப்பேற்று இருந்தார்கள். அந்த வகையில அவர்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், கட்சியினுடைய பணிகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும், கட்சி அதாவது கூட்டணி கட்சிகளுடன் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும், தேர்தலை ஒட்டி புதிய நிர்வாகிகள், மாநில தலைவர்கள் என்ன மாதிரியான பணிகளை எல்லாம் முன்னெடுக்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை அவர் அறிவுரையாகவும் ஆலோசனையும் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்னதாக, அதாவது புதிய நிர்வாகிகளுடனான அந்த பயிலரங்கத்துக்கு முன்னதாக முக்கிய நிர்வாகிகளுடன், அதாவது மையக்குழு கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. முக்கியமாக ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்து, அந்த கூட்டணி என்பது ஒரு வடிவம் பெற்று இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கூட்டணியை எப்படி மேலும் வலுவாக்குவது, மற்ற கூட்டணி கட்சிகளை எப்படி இணைத்து அதை எப்படி மேலும் வலுவாக்குவது என்பது குறித்தும், அதே போல அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்கனவே எத்தனை தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது ஏற்கனவே முடிவாகிவிட்ட நிலையில எந்தெந்த தொகுதிகளில் யார் யாருக்கு வாய்ப்பு என்பது குறித்த ஆலோசனையும் நடைபெறும் என்று தகவலாக கிடைத்திருக்கிறது. அதற்கேற்ப ஏற்கனவே எந்தெந்த தொகுதிகளில் முக்கிய நிர்வாகிகள் யார் யார் போட்டியிட விரும்புகிறார்கள் என்ற தரவுகளையும் நயினார் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல அதன் மீது அந்த ஆலோசனை என்பது நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே போல OPS விவகாரம் குறித்தும் முக்கிய நிர்வாகிகளுடன் அந்த தகவலை அவர் கேட்டு பெற இருக்கிறார். முக்கியமாக பாஜக கூட்டணியில் OPSக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டு OPS கூட்டணியில் இருந்து விலகி இருந்தார். எனவே OPS விலகியது குறித்த விசாரணையும் கூட அந்த கூட்டத்தில் நடைபெறலாம். என்னென்ன காரணங்கள், ஏன் அவர் கூட்டணியை விட்டு விலகினார் என்பது குறித்தும் அவர் கேட்டறியலாம் என்றும் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் கடந்த 7ஆம் தேதி கூட டெல்லி சென்றிருந்த அண்ணாமலை கூட்டணியில் இருந்து OPS விலகியது குறித்து BL சந்தோஷ் ஏற்கனவே ஆலோசனை நடத்தி இருந்தார். எனவே அந்த விவகாரம் தொடர்பாகவும் முக்கிய நிர்வாகிகளுடன் BL சந்தோஷ் ஆலோசனை நடத்துவதற்கான திட்டம் இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லதா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.